Hi students, exercise 2.12 question number 1. Let b greater than 0 and b not equal to 1, x plus y equal to b power x in logarithmic form. First logarithmic form given என்னன்னா y equal to b power x. So நம்ம ரெண்டு பக்கம் என்ன பண்ண போறோம்னா log எடுக்க போறோம் with base b. Okay. இருபுறமும் log அதாவது base b எடுக்க taking on both sides, taking log base b on both sides. So log base b y equal to log of base b and b power x. So அடுத்தது நம்ம அடுக்கு விதி யூஸ் பண்ண போறோம். என்ன அடுக்கு விதி அப்படின்னா அதாவது log of இங்க a சப்போஸ் இங்க b ஸ்கொயர் அப்படின்னா இந்த அடுக்கு என்னவாகும்னா அடுத்து அப்படி இங்கே வரும் 2 log a b அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஸோ இந்த log 2 வந்து முன்னாடி வரும். ஸோ அந்த பண்பு யூஸ் பண்ணும்போது இங்கே எக்ஸ் அப்படிங்க வரும் எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் பி பி இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லாக் ஒய் பேஸ் பி. ஸோ நமக்கு ஒரு இன்னொரு ஆல்ரெடி ஒரு பண்பு தெரியும்னா பேஸும் ஸோ லாக் பி பி ஈக்குவல் டு ஒன்றுன்னு தெரியாது. அதாவது லாக் பேஸும் அந்த நம்பரும் ஒரே மாதிரி இருந்தால் இது ஒன்று நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த பிறகு இது வந்து என்ன ஆச்சுன்னா ஒன்று எழுதிடலாம். ஃபார் லாக் ஒய் பேஸ் பி ஈக்குவல் டு இது டோட்டலாக ஒன்று இன்ட்டு எக்ஸு எக்ஸு. அப்போ இதுதான் லாகரித்மிக் ஃபார்ம். ஸோ ஆனால் சிம்பிளான ஒரு ஃபார்மில் எழுதலாம். ஸோ இதை டைரெக்டாக எழுதலாம். சிம்பிளாக ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 8 ஈக்குவல் டு 8 எழுதலாம் 2 பவர் 3ன்னு எழுதலாம். ஓகே, அப்போ இந்த இதில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம லாக் எழுதும்போது ஸோ பேஸ் இதுதான். அப்போ லாக் பேஸ் 2 ஓகே, அந்த நம்பர் என்ன 8 ஈக்குவல் டு 3ன்னு எழுதுவோம். அதாவது 8 வந்து 2னுடைய பவர் 3 டைம்ஸ் எழுதுனா 8 கிடைக்கும் அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ இதை நம்ம டைரெக்டாக எழுதலாம் இல்லையா? இப்போ ஆன்சர் என்னன்னு சொன்னால் ஸோ இது வந்து பேஸ். அப்போ லாக் பி அதான் பேஸ் இல்லையா? லாக் ஒய் பேஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இதான் லாகரித்மிக் ஃபார்ம். ஆல்சோ செகண்ட் என்ன ஆல்சோ ஸ்டேட் த டொமைன் அண்டு ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்து. ஸோ இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த லாகரித்மிக் ஃபார்ம். நான் அதே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு லாகரித்மிக் ஃபார்ம் எழுதி காமிச்சிக்கிறேன். ஸோ இதில் டொமைன் சார்பகம் அப்படிங்கிற ஒன்றும் இல்லை. இந்த ஒய் டேம் இந்த ஒய்க்கு நம்ம என்னென்ன வேல்யூ கொடுக்க முடியும் அப்படிங்கிறதா வந்து சார்பகம். அப்போ இங்கே வந்து 8 இருக்குன்னா நமக்கு இந்த இடத்துல என்னென்ன நம்பர் கொடுக்க முடியுமோ அதுதான் சார்பகம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது ஒய்க்கு நம்ம என்னென்ன வேல்யூ இன்புட் பண்ண முடியுமோ அதுதான் வந்து சார்பகம். சார்பகம் போக இங்கே நம்ம 0 போட முடியாது. ஸோ 0 வராது. ஓகே, அந்த 0 தவிர நம்ம எந்த நம்பர் வேணால் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து சார்பகம். இப்போ 0 இல்லை, 0 தவிர இன்ஃபினிட்டி வரைக்கும். அப்போ 0 விட்டுட்டுனா ஓப்பன் ப்ராக்கெட் போட்டால் போதுமான. இப்போ இது வந்து சார்பகம்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, அடுத்தது வீச்சகம் அப்படிங்கிறது என்னென்னா இதை தான் நம்ம குறிக்குது. வீச்சகம்ங்கிறது இந்த எக்ஸுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும். அப்போ இந்த 3 இப்போ 2 அடுக்கு 3 எழுத முடியுது 8. ஸோ அதனால் பி பவர் எக்ஸ். அப்போ எக்ஸ் வந்து என்னென்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே போடுறது வந்து என்ன நம்பர்னு போடலாம். அதாவது 0 to infinity அப்படிங்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த 3 இந்த இடத்துல நம்ம என்னென்ன வேல்யூ இந்த எக்ஸுங்கிற இடத்துல போட முடியும் எக்ஸ் கிடைக்கும் அப்படின்னா டோட்டல் வேல்யூ என்ன கிடைக்கும் எக்ஸு அப்படின்னா அப்போ வந்து இதுக்கு வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரை கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது 2 இங்கே சப்போஸ் 1/8ன்னு போடலாம். 1/8ன்னு போட்டால் இது நம்ம என்ன சொல்லலாம் -3ன்னு சொல்லலாம். 2 பவர் -3 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் அதாவது மைனஸ் வேல்யூம் இருக்குது ப்ளஸ் வேல்யூம் இருக்கும். இது வந்து வீச்சகத்தில். ஸோ இந்த படத்தை உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு சார்பகம். இப்போ சார்பகத்தில் வந்து 0 இல்லை, 0 தவிர 0 விட்டு 0 வந்து க்ளோஸாக இருக்குது. ஆனால் 0 இல்லை, 0 to infinity. ஓகே, இப்போ டோட்டலாக மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் வரைக்கும் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து 0 to infinity. அப்போ வந்து ஓப்பன் ப்ராக்கெட் 0 to infinity. இது வந்து சார்பகம் டொமைன். அடுத்து வீச்சகம் பார்க்கும்போது நமக்கு இங்கே இந்த சார்பு வந்து ஏதோ ஒரு எக்ஸ்டெண்ட் ஆகிக்கும் பாருங்கள். இன்ஃபினிட்டி இது ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அதே போல் இது வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ போகும்போது நமக்கு எங்கள் எஸ் வேல்யூலாம் அதாவது இங்கே டொமைன் போகிறோம் இங்கே எல்லாம் கிடைக்கும். நமக்கு ஆன்சர் எல்லாமே கிடைக்கும். இப்போ 0 க்ளோஸாகவும் கிடைக்கும். ஸோ ரேஞ்ச் எப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னா இந்த சார்பு எக்ஸ்டெண்ட் பண்ணால் நமக்கு என்னது -2 ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். தேர்ஃபோர் ரேஞ்ச் இஸ் -infinity, +infinity நம்ம சொல்லிடலாம்.
Okay, thank you.